நான் கலந்துக்கிறதுக்கான ஒரு காரணம் என்னன்னா அம்மா ஆசைப்பட்டாங்க. கடந்த ஒரு வருடமா அம்மா பெங்களூருக்கு வந்து இந்த சர்டிபிகேட்டை அம்மா சிலை நிறுவி உயிர்ப்பு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால அம்மா இங்கதான் இருக்கிறாங்க, உங்க மூலம் இருக்கிறாங்க, உங்களோட பணி மூலம் இருக்கிறாங்க. உங்களை பார்க்கவே அம்மா பார்க்கலாம். ஓம் சக்தி, குருவடி சரணம், திருவடி சரணம். ಎಲ್ಲರಿಗೂ ನನ್ನ ನಮಸ್ಕಾರ. ಒಂದೇ ತಾಯಿ, ಒಂದೇ ಕುಲ, ಒಂದೇ ಗುರು, ಒಂದೇ ದೇವ. ಈ ದಿನ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಇದು ಮರೆತ ಮುಡಿಯಾದ ಮುಖ್ಯ ದಿನ. It will remind us very important day. ಅಮ್ಮನ ಅನುಗ್ರಹದ ಇದು ಪ್ರಕಾಶ ಶಕ್ತಿ ಪೀಠத்திலே ಅಮ್ಮನ ಆಶೆ ಉಂಟು, ಅನುಗ್ರಹಂ ಉಂಟು. 40 years ஓராண்டு 40 years நீங்க வார பூஜை மாறி அம்மன மந்திர ஓதி வழிபாடு பண்ணதுக்கு தான் இன்னைக்கு இந்த சக்தி பீடமும் அம்மாவோட ஆசீர்வாதம். எத்தனை சிறப்பு. நீங்க வருஷமே ஆரம்பிக்கிறதுக்கு மறுபடியும் ஆரம்பிச்சு அவ்வளவு சோசியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ், கலசரவில பூஜை, எவ்வளவு பெரிய விஷயங்கள் நீங்க செஞ்சிருக்கீங்க. உங்களுடைய புண்ணியம் அனைத்தும் இந்த கர்நாடக மாநிலத்தில் சேர்ந்து செல்வ செழிப்பாக அம்மா கிட்ட வேண்டிக்கிறேன். நீங்க செய்யற தர்மா protect this state. அம்மா will be guiding you and even protecting your family. உங்களை பார்க்கறதுக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு ஒரு பக்தியா ஒருத்தர் இருக்க முடியுமா? இவ்வளவு தூரம் சிரத்தை எடுத்து ஓராண்டு 40 ஆண்டுகள் மருத்துவ மன்னம் எதிர்த்து உங்களுடைய இருமொழி பணியை செய்ய முடியுமான்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு பக்தினா அதிக எண்ணிக்கைக்குள்ள இருமொழி தரது அம்மாக்கு உலகம் இருந்தாலும் சொல்ல விரும்புறேன். அம்மா is always there to guide you. So my thanks and my gratitude to MSM Karnataka team, Baby Kuru, and all the devotees and mandal heads, especially Mr. Udaya and his teams. And I appreciate the camera team also. Please, I know how it is difficult. And you make history moment. That's very beautiful because people remember the photos, videos after many years. So thank you for covering this event and making a history. Thank you so much. And நமக்கு சீக்கிரமா ஒண்ணு வருது. என்னது? இருமுடி. அப்ப இருமுடியில நீங்க எல்லாம் பங்குட்டு நிறைய விஷயங்களை அம்மா பண்ண நினைச்சு அத்தனை சக்தியும் வீட்டுக்கு கொண்டு போங்க. அது மட்டும் இல்ல, எல்லா வழிபாடும் ಅಮ್ಮನೇ ಅನುವಾಕು ಪೂಜೆ ಪ್ರೊಸೀಜರ್ಸ್ ಫಂಕ್ಷನ್ಸ್ ಎಲ್ಲವನ್ನು ಕನ್ನಡದಲ್ಲಿ ನೋಡಕ್ಕೆ ಬಂಗಾರಮ್ಮ ಕನ್ನಡ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಇದೆ. அதை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இது டாக்குமெண்ட்ஸ் that we live in 21st century and we did so many social welfare activities. Exclusively we given empower to the women. ஏன்னா எந்த கோவிலையுமே கருவறைக்குள்ள போக முடியாது. இங்க இருக்கிற சக்திகள் போக முடியுதுன்னா that is the history of அம்மா அருள்மிகு மகாராமா. all the best. அம்மா இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. திருமதி அம்மா உங்களுக்கு அவங்களுடைய வாழ்த்துக்களும் ஆசையும் சொல்லியிருக்காங்க. and she has always been guiding this MSM Karnataka. and especially என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். நீங்க அன்னை இல்லத்தை தத்து எடுத்து பல ஆண்டுகளாக 130 ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு நீங்க தான் வந்து ஓம் சக்தி மேலும் மேலும் அம்மா இருக்கிறது உணர்த்தது மழை இல்லையா? போன மாசம் எவ்வளவு வெள்ளம் வந்தது, ஆனா இந்த நிகழ்ச்சி நடக்கும் போது ஆன் ஆஃப் மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. சோ உங்களுடைய ஆசைப்படியே அம்மா இங்க நேர்ந்து அழகா உட்கார்ந்துருக்காங்க. எத்தனை ஆண்டுகள் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க தவறு செய்து நீங்க அழகா வெற்றி கொண்டு வந்து சிரிச்ச முகம்லாம் நான் இருக்கிறேன் கவலைப்படாத மகனேன்னு சொல்ற மாதிரி எனக்கு இருக்கு. இந்த விளக்க வந்து அம்மாவை கருவறையில வச்சு கொண்டு வந்திருக்கேன்.
இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா செல்வம் கிடைக்கணும் வேண்டிக்கிறேன். அடி பெண்டானே தெய்வம் என்று பெரிதாக சொல்லி வச்ச உன்னோட அருள்வாக்க ஊரு மதிக்குதப்பா. மறு ஊரின் பெண்ணரசி குருவான மதரசி உன் வார்த்தை அத்தனையோ எமை வாழ வைக்குதடி. என்னோட சக்தி எல்லாம் என்னோடு உள்ளதென்று சொன்னாயே ஒரு வாக்கு உண்மையானதப்பா. வரும் செவ்வாடு கூட்டமெல்லாம் எங்கேயோ எங்க முகம் தாய் என்றும் தங்கை என்றும் நிறைஞ்சிருக்குதப்பா. மறு ஊரு பவரசி மருளாடும் மதரசி உன்னோட மடியில நீ எங்களை வச்சாயே. అమ్మ అనుగ్రహం కావాలి అంటే మన బంగారు అమ్మ తెలుగు యూట్యూబ్ ఛానల్ని తప్పక సబ్స్క్రైబ్ చేసుకోండి. అమ్మ చూపే మార్గాన్ని అనుసరించండి.